நீங்க எல்லாம் நம் கட்சி நம்ம இயக்கத்தினுடைய தளபதிகள், நீங்க எல்லாம் போர் தளபதிகள், நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும் எனக்கு குறைஞ்சது நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவரும் குறைஞ்சது 1 லட்சம் பேருக்கு நீங்க சமம். ஒருவரும் நான் சொல்றேன், இங்க 1000 பேர் வந்திருக்கீங்க, ஒவ்வொருவரும் குறைஞ்சது 1 லட்சம் பேருக்கு நீங்க சமம். களத்துல 1 லட்சம் பேர் ஒரு பக்கம், நீங்க தனியா ஒரு பக்கம். அந்த பலம் தான் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாம் சுயம்பா வந்திருக்கீங்க. இதுவே திமுகனா இதுல எப்படியாவது 50 கோடி 100 கோடி செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணி எங்க இருந்து வரும்? ட்விட்டர்ல எங்க இருந்து வரும்? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரும், பீகார்ல இருந்து வரும், மகாராஷ்டிரால இருந்து வரும். ஏன்னா காசு கொடுத்து அங்கதான் இருக்கிறான். ஆனா நம்ம எல்லாம் இங்கே நீங்கள் வந்திருக்கின்ற நம் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா, அதுக்கு பிறகு வந்தது விஷுவல் மீடியா, இப்ப சோசியல் மீடியா, ரெண்டுத்தையும் கலந்து வந்திருக்கு சோசியல் மீடியா. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் பிரிண்ட் மீடியா தான், பேப்பர் தான், செய்தித்தாள் மட்டும் இல்ல, அது போடி பிரிண்ட் மீடியா மட்டும், அச்சு ஊடகம் தான். அதன் பிறகுதான் கடந்த 40 ஆண்டு காலமாக காட்சி ஊடகம், தொலைக்காட்சி அப்படியெல்லாம் வந்தது. இப்போ கையிலே வந்துடுச்சு எல்லாமே சோசியல் மீடியா. இதுதான் இப்போ அதிகமா மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். இதுதான் ஒரு தேர்தலையோ ஒரு அரசாங்கத்தையோ மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது நம்முடைய சோசியல் மீடியா. அதுல நீங்க எல்லாமே மிக சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சிறப்பா நீங்க பண்ணுங்க. ஒன்று சில ஆலோசனைகள், உங்களுக்கு சில அறிவுரைகள் எடுத்துக்க வேணாம், ஆலோசனைகள், அவ்வளவுதான். எனக்கு முன்பு எல்லாமே நல்லா சிறப்பா பேசினாங்க, என் தம்பிகள் எல்லாம் சிறப்பா பேசினாங்க, என் சகோதரியோட பேசினாங்க, நல்லா பேசினாங்க. அதுல நம்மளுடைய எதிரி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எதிரினா திமுக. களத்தில் நம்முடைய எதிரி, சமூக நீதியினுடைய எதிரி, தமிழ்நாட்டினுடைய எதிரி. இவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள். ஏன்னா இவங்களுக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. இவர்களுக்கு எப்படி செய்யணும்? ஒரே ஒரு கொள்கைக்கோள் திமுக, நீ கொள்ளடிச்சுட்டு போனோம், அடுத்தது வரப்போறது இல்லை திமுக, அதுக்கு கொள்ளடிச்சு எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிச்சுட்டு போனோம்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார். ஏதோ இவங்க எதிர்கட்சி இப்படி ஆயிடுச்சு, இவங்க வந்துருவாங்க அப்படிலாம் ஒரு தோற்றம். அதுவும் நம்ம என் தம்பி சொன்னது போன்ற அந்த பெண் நிறுவனம் இருக்கு திமுகவை சார்ந்தது. ஒவ்வொரு மாசமும் 10 கோடி 20 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க மீடியாவுக்கும் சோசியல் மீடியாவுக்கும்.